டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கு முக்கிய அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விரைவில் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வு அறிவிப்பு புதியதாக படிப்பவர்களுக்கு எப்படி படித்தால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஏற்கனவே படித்தவர்களுக்கும் புதிதாக படிக்க தொடங்குவர்களுக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள இடங்களை தேர்வு நடத்தி நிரப்பி வருகிறது. இவற்றில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகிய தேர்வுகள் அதிக எண்ணிக்கையிலான தேர்வுகள் எழுதும் தேர்வாளர்களாக இருக்காங்க. ஸோ இதற்கு போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்றது அனைவருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம். இந்த நிலையில் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வர இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டவணைப்படி ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்ச காலிப்பணியிடங்கள் குறைந்தபட்சம் கல்வி தகுதி கொண்டு இந்த தேர்வுக்கான லட்சக்கணக்கான தேர்வர்கள் தீவிரமாக தயாரி வராங்க. ஸோ இந்த நிலையில் ஏற்கனவே படித்து வருபவர்களுக்கு புதிதாக படிக்க தொடங்குவதற்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் வீடியோ விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதன்படி முறையாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு படிப்பவர்களுக்கு முதலில் பாடத்திட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவும். ஸோ இந்த ஆண்டு முதல் பாட வாரியாக கேட்கப்படும் கேள்விகள் எண்ணிக்கையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடப்பட்டுள்ளது. எனவே பாடத்திட்டத்தை பார்த்திங்கன்னா முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தைய ஆண்டு வினாத்தாளை பகுப்பாய்வு செய்யுங்கள். அடுத்ததாக பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்புகளை எங்கு படிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எந்த புத்தகங்கள் தேவை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து புதியதாக படிப்பவர்கள் தினமும் 3 வெவ்வேறு பாடங்களை படியுங்கள். அதில் திட்டமிட்டு ஒழுக்கமாக கவனச்சிதறல் இல்லாமல் படியுங்கள். தொடர்ந்து மாதிரி தேர்வு எழுதி பாருங்கள். இவ்வாறு படித்தால் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறலாம். ஏற்கனவே படித்தவர்கள் பொறுத்தவரை உங்களுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள் மற்றும் கவனச்சிதறல்களை தெரிந்து படியுங்கள். அடுத்ததாக மாதிரி தேர்வுகள் அதிகமாக பயிற்சி செய்யுங்கள். மேலும் படித்தவர்கள் திரும்ப திரும்ப தொடர்ந்து படியுங்கள். பின்னர் சக மாணவர்களுடன் கலந்துரையாடல், திட்டமிட்டு இலக்குகள் வைத்து படியுங்கள். இப்படி படித்தால் இந்த முறை அரசு வேலை உறுதி செய்யலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுட்டாங்க. ஸோ வேக்கன்சிகளும் அதிகரிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.